என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். மிடில் டேர்ம்ங்கிற ப்ராப்ளம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். x - 2y த ஹோல் பவர் 13 இதுக்கு வந்து மிடில் டேர்ம் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? செமஸ்டர் எக்ஸாமில் மிடில் டேர்ம்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கேட்பாங்க. அதனால் வந்து நல்லா கவனிங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். நல்ல த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. நான் அப்படியே கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். வாய்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க சாமி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். மிடில் டேர்ம் வந்து கண்டுபிடி சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி மிடில் டேர்ம்னு சொல்லிட்டாலே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பவரை வந்து பாக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ரவுண்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ வந்து என்னென்னா அது பவரில் இருக்கக்கூடிய நம்பர் தான் வந்து என்னுடைய மதிப்பு. அப்போ எண் வந்து என்ன 13. அப்போ மிடில் டேர்முக்கு உண்டான ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதலாம். மிடில் டேர்ம் ஈக்குவல் டு ஃபார்முலா மனப்படம் பண்ண வேண்டாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே +1 கொடுங்க. இந்த எண்ணை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ மிடில் டேர்முங்கிறது என்ன n/2 + 1. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்னா 13 கொடுக்கலாமா? அப்போ எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் 13. அப்போ 13/2 + 1. இப்போ அந்த 13/2 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்குலேட்டர் அடிக்கலாம். 13/2 நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்கள் 6.5. அப்போ 6.5 இதை வந்து சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 6.5 வருது. அடுத்து +1 6.5 + 1 வந்து நம்மளுக்கு என்ன வரும் 7.5 +1 வேணால் அடித்து பார்த்துங்க 7.5. புரியுதுங்களா? இந்த மாதிரி 0.5 வந்துச்சுனாவே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா கவனிச்சுங்கம்மா. 2 மிடில் டேர்ம் இருக்குன்னு அர்த்தம். இந்த 0.5 மறைச்சிக்கோங்க. இங்கே என்ன நம்பருக்கு பாருங்கள் 7. இந்த 7க்கு அடுத்த நம்பர் என்ன 8. அப்போ 7 and 8 ஆர் மிடில் டேர்ம். புரியுதுங்களா? அப்போ 7th term and 8th term 7th term and 8th term are middle terms. 7th term and 8th terms are middle terms. 7வது டேர்மு 8வது டேர்ம் தான் இந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான மிடில் டேர்ம்ஸ். புரியுதுங்களா? நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்னு புரியுதுங்களா? நல்லா கவனிங்க பார்க்கலாம். இந்த மாதிரி 0.5 வரும்போது மட்டும் 0.5 மறைச்சிக்கணும். என்ன இருக்குது பாருங்கள் 7. 7க்கு அடுத்த நம்பர் என்ன 8. அப்போ 7 and 8 தான் மிடில் டேர்ம். 0.5 வரலைன்னா ஒரே ஒரு மிடில் டேர்ம் தான். இல்லை இது இப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அது என்னன்னா இந்த 7.5 வந்து எந்த 2 நம்பருக்கு நடுவில் வரும் 7க்கும் 8க்கும் நடுவில் தான் 7.5 வரும். இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 7 and 8 தான் மிடில் டேர்ம். புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா 0.5 மறைச்சிட்டு 7க்கு அடுத்த நம்பர் என்ன 8. அப்போ 7 and 8 வந்து மிடில் டேர்ம்ஸ். அப்போ 2 மிடில் டேர்ம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அப்போ டு ஃபைண்ட் ஜென்ரல் டேர்ம் என்ன டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் மிடில் டேர்ம் போகலாம். அப்போ ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கு ஃபஸ்ட் என்னமோ எழுதணும். இந்த கொடுத்துக்கூடிய கொஸ்டின் தூக்கி அப்படி எழுதிங்க பார்க்கலாம். x - 2y த ஹோல் பவர் 13 ஈக்குவல் டு இங்கே என்ன எழுதணும்னா x + a த ஹோல் பவர் என்ன எழுதணும். புரியுதுங்களா? இப்போ ஈக்குவல் பண்ணலாங்களா? அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள் x தான் இருக்குது. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் தான் இருக்குது. புரியுதுங்களா? அடுத்து இந்த ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள். அந்த ஏ இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குது பாருங்கள் -2/y. அந்த சைனை சேர்த்து எடுக்கணும். a = -2y. சரி 2/yன்னு சொல்லிட்டேன். a = -2y. அடுத்து n பாருங்கள் n இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள் 13. அப்போ n = 13 எழுதிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஜென்ரல் டேர்மோட ஃபார்முலா எழுதணும். ஜென்ரல் டேர்மோட ஃபார்முலா என்னமா tr + 1 சொல்லுங்கள் பார்க்கலாம். tr + 1 ncr x பவர் n - r அடுத்து a பவர் r. புரியுதுங்களா? இதுதான் வந்து ஜென்ரல் டேர்முக்கு உண்டான ஃபார்முலா. இப்போ நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் கொடுத்து இந்த ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலாலாம் கொடுக்க போகிறோம். இது நம்மளுக்கு என்னென்னா ஆரோட மதிப்பு மட்டும் தெரியாது. அதனால் ஆருக்கு பதிலாக 6 தான் வச்சுக்க போகிறோம். அப்போ டீன டேர்ம் இங்கே r + 1 அப்படியே வச்சுக்கலாம். இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுக்கலான்னு பாருங்கள் 13 கொடுக்கலாம். 13c ஆரோட மதிப்பு 6 தான். இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக ஸ்மால் எக்ஸ். அப்போ ஸ்மால் எக்ஸ் எண்ணுக்கு பதிலாக 13 - ஆறுனுடைய மதிப்பு 6 தான். ஏக்கு பதில் என்ன கொடுக்கலான்னு பாருங்கள் -2y பவர் என்ன இருக்குது 6. இப்போ என்னென்னா இந்த 13cr அப்படியே வச்சுக்கலாம். இந்த சம்மு பொறுத்தளவு என்னென்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் தான் இருக்கணும். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே பாருங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் தான் இருக்குது. அப்போ x பவர் 13 - r அப்படியே வச்சுக்கலாம். இது பாருங்கள் மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்குங்களா? -2வும் y மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு. அப்போ தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். தனித்தனியாக பிரிக்கும்போது இந்த r வந்து -2க்கும் சொந்தம் yக்கும் சொந்தம். புரியுதுங்களா? அப்போ எப்படி வரும் பாருங்கள் -2/rன்னு வரும். அடுத்து என்ன வரும் y/rன்னு வரும். புரியுதுங்களா? இதுதான் tr + 1 அது ஜென்ரல் டேர்ம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இது என்ன பண்ணலான்னா அடுத்த பேஜில் தான் அது அடிக்கடி திருப்பாமல் இருக்கிறதுக்காக இந்த ஈக்குவேஷனை ஒரு தடவை இங்கே எழுதிக்கிறேன். சரிங்களா? tr + 1 = அதே தான் பேஜ் திருப்பாமல் இருக்கிறதுக்காக எடுத்து எழுதிக்கிறேன். 13cr x பவர் 13 - r 13cr x பவர் 13 - r அடுத்து என்ன வந்திருக்கு பாருமா -2/r y/r -2/r y/r. சரிங்களா? இதை வந்து எழுதி வச்சுக்கிறோம். இது எழுதிட்டு நல்லா குனிங்க. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கொடுத்துருக்கோம். சாமி இதைத்தான் சாமி நான் வந்து அடுத்த பேஜில் திருப்பாமல் இருக்கிறதுக்காக எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்டெப் 2ல் பாருங்கள். டு ஃபைண்ட் எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிக்கணும் 7வது டேர்ம் கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் 7th டேர்ம். புரியுதுங்களா?
இங்கே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா 2 டேர்ம் இருக்குது. 7th டேர்ம் கண்டுபிடிக்கணும், 8th டேர்ம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ 7th டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். எந்த டேர்ம் கண்டுபிடிக்கணுமோ அதிலிருந்து நம்ம 1 மைனஸ் பண்ணணும். இப்போ 7th டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா 7 - 1. அப்போ ஆரோட வேல்யூ என்ன வரும் பாருங்கள், 6ன்னு வரும். r = 6 எங்கே கொடுக்கணும்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கணும். இப்போ எதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனுங்கிறது என்ன, ஜென்ரல் டேர்ம். எங்கெல்லாம் r இருக்கோ டிக் பண்ணி வச்சுக்க பார்க்கலாம். இந்த இடத்துலலாம் நீங்கள் என்ன கொடுக்க போகிறோம்னா நம்ம வந்து 6ன்னு கொடுக்க போகிறோம். அப்போ என்னெல்லாம் t 6 + 1 = 13c6 x பவர் 13 - 6. அடுத்த என்ன இருக்குது பாருங்கள், -2 பவர் ஆருக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம் 6, ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், y பவர் ஆருக்கு பதிலாக 6. அப்போ t 6 + 1 வந்து என்ன ஆகிடும், t 7 மாறிடும். 13c இது வந்து 6, 13c6 x பவர் 13 - 6ன்னு கால்குலேட்டர் அடிங்க. உங்களுக்கு புரியிருக்காத கால்குலேட்டர் ஒவ்வொரு ஸ்டெப்பு காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். 13 - 6ன்னு கால்குலேட்டர் அடிச்சு என்ன வருது பாருங்கள், 7. அப்போ x பவர் 7, இந்த -2 பவர் 6, அடுத்து y பவர் 6. இதுதான் 7th டேர்முக்கு உண்டான ஆன்சர். இந்த -2 பவர் 6 நீங்கள் +2 பவர் 6ன்னு கூட எழுதலாம். ஏன்னா ஈவன் நம்பர் தானே பாருங்கள், அதனால் பாசிட்டிவாக தான் வரும். -2 பவர் 6ங்கிறது வந்து +2 பவர் 6ன்னு கூட எழுதலாம். தெரியலனா இப்படியே ஓட்டிங்கனாலும் வந்து உங்களுக்கு கரெக்ட் தான். புரியுதுங்களாமா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஸ்டெப் 3ல் வந்து இது நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்டெப் 3ல் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா 8th டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் 8th டேர்ம். அப்போ 8th டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து எதுலேருந்து மைனஸ் பண்ணணும்னு பாருங்கள், 8th டேர்மா. அப்போ ஆரோட வேல்யூ என்ன வரும் பாருங்கள், 8 - 1ன்னு வரும். என்ன டேர்மோ அந்த டேர்ம்லேருந்து 1 வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ ஆரோட வேல்யூ என்ன வருங்க பாருங்கள், r = 7. 7 சொல்லி எங்கே கொடுக்கணும், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கணும். அப்போ t ஆருக்கு என்ன கொடுக்கலாம், 7 + 1 = 13c7 x பவர் 13 - 7. ஆறுக்கு இடத்துல எல்லாமே நான் 7 கொடுக்குறேன். அப்புறம் -2 பவர் 7. அடுத்து பாருங்கள் y பவர் 7. 7 + 1 வந்து நமக்கு என்னவா மாறும், 8ஆக மாறும். இந்த இடத்துல 13c7 x பவர் கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 13 - 7 அடிங்க. ஆன்சர் வந்து பாருங்கள் 6. புரியுதுங்களா? அப்போ x பவர் 6 -2 பவர் 7, அடுத்து y பவர் 7. புரியுதுங்களா? இதுதான் 8th டேர்முக்கு உண்டான ஆன்சர். புரியுதுங்களாமா? சார் மிடில் டேர்ம் தானே சார் கேட்டிருக்காங்க. நீங்கள் சார் மிடில் டேர்ம் இது வரைக்கும் கண்டுபிடிச்சது கரெக்டு. அப்போ டைரெக்டாக 7th டேர்ம் 8th டேர்ம் கண்டுபிடிக்க வேண்டியது சார், ஏன் சார் ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பாருங்கள், ஜென்ரல் டேர்ம் வந்து ஒரு தடவை மட்டும் நம்ம இப்படி கண்டுபிடிச்சி வச்சுட்டோம்னா, இப்போ 7th டேர்ம்னா ஆருக்கு மட்டும் மதிப்பு கொடுத்தா போதும். 8th டேர்ம்னா அதே மாதிரி ஆருக்கு மட்டும் மதிப்பு கொடுத்தா போதும், நம்மளுக்கு டக்குன்னு ஆன்சர் கிடச்சிடும். அப்படி இல்லைன்னு என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டே 7th டேர்ம் கண்டுபிடிச்சோம்னா இதே மாதிரி x எழுதணும், a எழுதணும், n எழுதணும். அப்போ இங்கே ஆருக்கு பதிலாக வந்து என்னென்னா 7th டேர்ம்னா ஆருக்கு பதிலாக 6 கொடுத்துட்டு இந்த ஃபார்முலாவில் கொடுத்து அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி 8th டேர்முக்கு x எழுதணும், a எழுதணும், n எழுதணும். அப்போ ஆருக்கு பதில் என்னன்னா 8th டேர்ம்னா 7 கொடுத்து இதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரணும். சரிங்களா? அதுக்கு பதிலாக தான் நம்ம முதலே ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஈஸியாக வந்து ஆறுனுடைய மதிப்பு மட்டும் கொடுத்தா போதும், நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் கிடச்சிடும். புரியுதுங்களா? இதுதான் 7th டேர்ம் 8th டேர்முக்கு உண்டான ஆன்சர். இந்த கொஸ்டின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நல்லா மிடில் டேர்முங்கிற டாபிக் வந்து நல்லா படிச்சுக்குங்க. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.